ஆயுஷ் எனக்கு பணிவான வணக்கங்கள். பிஆர்டி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கடிதம் வந்திருக்க நாள் பார்த்தீங்கன்னா 6/6/2024. செய்தி பதிவுன்ற நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 7, ஒரு நாள் கழித்து கொடுக்குறேன். நேற்று வெளிவந்த கடிதம் இது. இது என்ன பொருள் அப்படின்னா, பிஆர்டி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஆர்டியோட ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இது பற்றி ஒரு வழக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அரவுண்ட் தமிழ்நாடு 725 வேக்கன்சி இருக்குது 38 டிஸ்ட்ரிக்டில். இதில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அந்த 105 ஆசிரியர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் கேஸ் ஆர்டர் இருந்து இல்லைங்களா. மே மாத இறுதிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்திட்டு அதற்கான பட்டியலை ஒப்படைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் மே மாதம் முடியல, எலெக்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு இப்போது அட்டவணை வந்திருக்கு. இதுதான் கலந்தாய்வு அட்டவணை. இது பர்டிகுலர் பிஆர்டி தான் கொடுக்குறாங்க. பொது மாறுதலுக்கான விண்ணப்பங்கள் ஆசிரியர் பயிற்றுனர்கள் கல்வி மேலாண்மை தகவல் முகமை வாயிலாக பதிவேற்றம் செய்தல். எமிஸ் வழியாக பதிவேற்றம் செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும். ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை வரையும் போகுது. பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்குதல் 11/6. அப்புறம் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட்டு வெளியிடுதல், வேக்கன்சி லிஸ்ட்டு. ஸோ முன்னுரிமை பட்டியல் மற்றும் காலி பணியிட விவரங்கள் வெளியிடுதல் 12/6. முன்னுரிமை பட்டியல் திருத்தம் முறையீடுகள் ஏதாவது இருக்குது கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இறுதி பட்டியல் வெளியிடுறது பார்த்திங்கன்னா 13/6. அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்றுனர்கள் மாறுதல் என்றைக்கு நடக்குது, வருவாய் மாவட்டத்துக்குள்ளே நடக்கிறது 14/6. ஆசிரியர் பயிற்றுனர் மாறுதல்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறணும்னா 15/6. ஸோ 15/6க்கு பிறகு பிஆர்டி காலி பணியிடங்கள் நமக்கு தெரிய வரும். உடனே அடுத்த நாளே தெரிய வராது. 15ஆம் தேதியிலிருந்து அந்த 21ஆம் தேதிக்குள்ளே தகவல் நமக்கு வரும். இது உங்களுடைய பார்வைக்காக நானும் செய்தியாக கொடுத்துட்றேன். ஸோ பிஆர்டி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நமக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்ற தகவலை அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு 8ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதி முடியுது. ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது கதைகள் பார்த்திங்கன்னா 14 ஜூனும் 15 ஜூனும். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயுஷ் அவின் யாது முறை அவரும் கேள்வி.